பிரம்மா பத்தியாப்பா ஒரு கொடியை தூக்கி ஒரு குப்பை மாதிரி உட்காந்துருக்கான். டெல்லியிலேருந்து ஒரு குப்பை மாதிரி வரான், குப்பை மாதிரி போகிறான். தமிழ்நாட்டில் ஒரு குப்பை என்னத்தையோ ஆடைகளை போட்டு கார் வண்டியில் போர் வீலரை தூக்கி இறக்கி அப்படியே சோக்காட்டமாக போய் பூமியை பாழாக்குதான் பேப்பரை வச்சு. அப்போ ஆட்டி விட்டுரு. எல்லா கட்சிக்காரனையும் தமிழ்நாட்டில் முடக்கிரு, டெல்லியிலேயும் முடக்கிரு. உனக்கு முடக்கிற வேலை, ஊடாளப்பட்ட மாநிலத்திலையும் முடக்கிற வேலை. உனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாரு, போய் முடக்கி விட்டுக்கிட்டே இரு. பூரா ஜங்கின்னு பறப்பான், நடிகர் நடிப்பான் பிற அரசியல்வாதி இறங்குவான். அவன் வீட்டில் இளவு போச்சுன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அந்த பேப்பரை விட்டு பாழாக்கி கொடுத்துட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்து நாசம் பண்ணதுக்கு கை ரேகையை போடுங்கன்னு நாசம் பண்ணதுக்கு கேட்கான். அப்போ இந்த பேரை தூக்கி போட்டு மிதிக்கணும். கணக்கு போட்டாச்சுப்பா, கணக்கு போட்டாச்சு. எல்லா இராணுவ வீரர் முப்படை வீரர்கள் நீதிமன்றம் கோர்ட் ஐயா கடவுள் நாங்கள் விஸ்வபிரமா சிவன் 3 பேர் நிற்கிற முன்னாடி இராணுவ வீரர் தான் அமர வைப்பார். உட்கார்றா கணக்கு போட்டு டக்குன்னு எடுங்கடா. இங்கேருந்து கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இராணுவ வீரர்களுக்கு இங்கேருந்தே கணக்கு கொடுத்துருவான். மாவட்ட வாரி சிட்டி வாரி எல்லா கம்ப்யூட்டரும் தூக்கிடுவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கைலாசத்துக்கு கம்ப்யூட்டர் பெட்டியை தூக்கிட்டு வந்துடுவார். பத்திரப்பதிவு, அரசியல்வாதி செஞ்ச கூத்து, எல்லா கூத்தையும் இங்கே கொண்டு வந்து கணக்கு பார்க்கையில் ஒவ்வொரு மாவட்ட சிட்டி வாரி வார்டு வரைக்கும் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பூரா பேங்கு இங்கு எல்லாம் அனைத்தும் 2ஆம் நம்பர் பார்க்கறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். இதில் எல்லாவும் மாட்டுவான், எல்லாம் மாட்டுவான். பூரா மலையை உடச்சி சிமெண்ட் தயாரிக்கவா, கம்பி தயாரிக்கவா, எல்லாவும் அனைத்தும் எல்லா இராணுவ முப்படை வீரர்கள் தடை விட்டு அள்ளி எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவான். கணக்கு அந்த நேரம் போட்டுருவார். இந்த லைன் எங்கே போடு, இந்த லைன் எங்கே போடு அப்படியும் பாரு. ஏற்கனவே ரொம்ப அநியாய சேட்டை பண்ணி வச்சுருக்கேன். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் கட்டடம் கட்டுறவனை கடல் பகுதியில் போட்டிருக்காரு. 2வது செயலறை, 1வது செயலறை சதுரடி டு திருவிழாங்கப்பாறை. இவன் கெக்கன்னு சிரிக்கணும். டைம் வரையில் ஆட்டாமுடிக்க தூக்கி ஏற்றிக்கிட்டே இருப்பார். கணக்கு பார்ப்பார், கம்ப்யூட்டர் கணக்கில் பார்ப்பார். எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் அப்படியே கணக்குகளை ஒண்டிச்சு ஒவ்வொரு மாவட்ட வாரி ஒவ்வொரு சிட்டி வாரி இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டு எல்லா கணக்கையும் பிடுங்கி எல்லாம் அடைக்க பிடிச்சி தூக்கி உள்ளே கொண்டு போய் எங்கே ஏற்றுத்தாரோ 2 தரப்பு அது வரை ஓடும். எல்லா இராணுவத்தை வச்சு தான் விசாரணை நடக்கும். கிட்டுன்னு ஆடுவான் ஆணு பெண்ணு சிட்டி கிராமத்தில். கணக்கு போட்டாச்சுப்பா, போட்டாச்சு. கைலாசத்துக்கு முன்னாடி தான் இராணுவ முப்படை வீரர்களுக்கு கணக்கு கொடுப்பார். இங்கே இருந்தால் கணக்கு போகும். எல்லா அமைச்சர்கள், முதலமைச்சர், எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் கணக்கு போகும். சட்டுன்னு தூக்கி செயலறையில் ஏற்றிடுவாங்க. இதான் கணக்கு. 2ஆம் நம்பர் திருக்கியா, 2ஆம் நம்பர் விட பேப்பரை விட்டு பூமியை பாலாக்க கடை நான் கொடுத்துருக்கேன்ட்டார். முக்கால் சத்தியம். 2ஆம் நம்பர் திருச்சி வியாபாரம் பார்க்கான்ல, அதுவும் இராணுவ முப்படை வீரர் நிற்பான். எங்கே போய் என்னென்ன பார்க்கானோ அது எல்லாம் வரும், செக் பண்ணுவாங்க. செக் பண்ணையில் சிரிக்கி மேலே 2ஆம் நம்பர் பார்த்து தான் இத்தனை ஏக்கரு, இத்தனை இடம், மில்லு, தொழிற்சாலை, கம்பெனி ஆடை போட்டு வச்சுருக்கேன்னு சொட்டுன்னு 2 ஆரம் 2 மிதி. இதுதான் நடக்கும் கணக்கு. இதுதான் நடத்துவார். இதுதான் பிடிச்சி செயலறையில் கொண்டு போயிடுவார். இந்த செம்மத்தில் சேட்டை பண்ணி ஆணும் பெண்ணு 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு போகுது. அமைச்சர்களாக இருக்கிறவன் மேலே தூக்கி போட்டு போகிறான். அவன் காலை 2 தூக்கி தோளில் போட்டு அப்படியே குண்டியிலே இழுத்துக்கிட்டே போகிறான் ரோட்டு காட்டில். எவ்வளோ அக்கம்பாதம் இருக்குன்னு வரப்பா. முக்கால் சத்தியம்.